ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த இரவு ஜெபத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் மீண்டுமாய் நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைக்காக என் தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு ஒரு பாவங்களை மன்னித்து உங்கள் தேசத்திற்கே சேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவன், நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக நம் தேசத்தில் தேவன் ஒரு சேமத்தை கொடுக்க வேண்டும். ஆகவேதான் தேசத்திற்காக ஜெபிப்போம் என்ற அந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் நம் தேசத்திற்காக ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவா? என் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கர்த்தருடைய அன்பை சொல்லுவது யார்? இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் சம்பவிப்பது என்னது என்பதை அறியாதிருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் வாழ்ந்தாலும் என் தேவனுக்காய், நான் மரித்தாலும் என் தேவனுக்காய். ஆகவே இந்த விசுவாசத்தில் நாம் ஓடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சியாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கு. ஆகவே நாம் மற்றவர்களுடைய அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற பிள்ளைகளாய், நம் தேசத்திற்காய் திறப்பில் நின்று செபிக்கிற எலியாக்களாய், மோசேக்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் இன்றைக்கும் நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம் நம் தேசத்திற்காக. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படியாய் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க தெய்வம் நமக்கு கிருபை தருவார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் இன்றைக்கு இந்த ஜெபத்தை நாம் துவங்க போகிறோம். தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். இருந்த இடத்துல விடுதலையோடு நம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாழ்க்கையில் எல்லாமே என் இயேசுதான், அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்காது என்ற அந்த வார்த்தையின்படியாய் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். சேர்ந்து பாடி தேவ நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? இயேசுவை யாக்கை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆன உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
என் வாழ்க்கையில காக்கும் வல்ல மெய்ப்பர் என்னோடு இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும், எத்தனை அலைகள் மாறி மாறி வீசினாலும், எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி என் வாழ்க்கையில வந்தாலும் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஆகவே அவரை மகிமைப்படுத்தும்படிதான் நம்ம வந்திருக்கிறோம். அருமையான மகள் ஃப்ரீடா, காட் பிளஸ் யூமா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பார். இதுவரை நடத்தினார்ல, இன்னும் நடத்துவார். வசனம் சொல்லுது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் என்று சொன்னார்ல. இந்த வார்த்தையின்படி யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதமா. மை டியர் பிரதர் கார்த்திக் செரமியா, சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மீண்டுமாய் நேரலின் மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான மனைவி பிள்ளைக்காக தேவனை துதிக்கிறேன். நீங்கள் செய்கிற இந்த வசன ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. சேர்ந்து பாட போகிற மீண்டுமாய், என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நான் இயேசுவை நம்புவேன். எத்தனை அலை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை சம்பவிச்சாலும் அவரை பின் செல்வேன் என்று பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுங்க, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பண்ணலாமா? செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீறி ஏனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பீறியே ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே,
சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. என் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் இடர்கள் வந்தாலும் உம்மை பின் செல்வேன், உம்மை விடமாட்டேன் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அருமையான செல்வியாக அக்கா பரிசுதான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் குறைவில்லாமல் நடத்தியிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்தித்து வருகிறார். இதுவரை பாதுகாத்தார், அவர் இன்னும் உங்களை நடத்துவார். ஆமென். ஆகவே விசுவாசத்தோட வசனம் சொல்லுது, நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கும். ஆகவே நாம் விசுவாசித்து நடக்கிறபடினாலே நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை அலைகள் நம் படகின் மேல் மோதினாலும், வசனம் சொல்லுது, கடல் மேல் நடந்து வந்து கர்த்தர் இயேசு என்னை தூக்கினார், நான் அஞ்ச மாட்டேன் என்ற அந்த வார்த்தையின்படியாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம் தேவன் நம்முடைய போட்டில் இருப்பார் என்றால் அவன் எல்லாவற்றையும் அவர் அமைதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே வேண்டுமாய் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நான் அஞ்சினேன், என் இயேசு என்னோடு இருக்கிறபடினாலே எதை குறித்தும் நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது கூட தூங்காமல் தேவனை நடத்தினார் என்கிற தர்மியான பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, காலங்கள் நாள் நிறைந்து கால எல்லாம் பாடுவே, கானங்களால் நிறைத்து கால எல்லாம் பாடுவே, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு
என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல மோதலாங்க, பயப்படாதீங்க. நம்மோடு இருக்கும் தேவன் விடுவிப்பார். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. இந்த உலகம் கொரோனாவை எண்ணி அஞ்சி பயந்து கொண்டிருக்கிறது. என்ன சம்பவிக்க போகுது? 2வது அலை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அநேகரை வெள்ளம் போல இந்த கொரோனா வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, நம்ம கர்த்தருடைய கிருபை கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நேற்று இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இன்று இருக்கிறவர்கள் நாளை இருப்பார்களா தெரியாது. காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரோட கரத்துக்குள்ள வரைஞ்சி வச்சிருக்கிறார். என் சித்தம் இல்லாமல் அவன் தள்ளுகிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொன்னதே. மீண்டுமாய் இந்த ஊரடங்கு வருமா? என்ன சம்பவிக்க போகுது? மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பாதிப்புகள் அதிகம். இந்தியாவில் 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு கொரோனாவின் பாதிப்பு ஒரு நாளைக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் ஜீவனோடு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை பாடுவேன் என்று சொன்ன பக்தன் போல, கர்த்தர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னார். அந்த யோபுடைய விசுவாசம் உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமென். நாளுக்கு நாள் மீண்டுமாய் ஆலயங்கள் அடைக்கப்படுமா? கடைகள் அடைக்கப்படுமா? என்ன சம்பவிக்கும்? யாரெல்லாம் இழக்க போகிறோம் தெரியவில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதை இழந்து போனாலும் என் இயேசுவை இழக்க மாட்டேன். அவர் மேலே வச்ச அன்பை இழக்க மாட்டேன். அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை இழக்க மாட்டேன். இந்த ஒரு ஓட்டத்தோடு, இந்த விசுவாசத்தோடு நாம் ஓட தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆகவே எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உங்களை நடத்துவே என்று சொன்னார். ஆமென். ஊசி போட சொல்லி கம்பல் பண்றாங்களே, இந்த ஊசி போட்டதுன்னா ஆகுமா எனக்கு? ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நீ திகையாதே, நானே உன் தேவன் என்று சொன்னவர். 2 ஊசி போட்டா நான் உட்காந்துருக்கிறேன். ஆமென். அவன் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் நாம் சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். ஆகவே எதற்குறித்தும் பயப்படாது. ஆண்டவரை நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உண்மை நம்பின இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த விசுவாசத்தோடு
ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டோம். ஒரு அருமையான ஒரு பாடல். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. உம் தயை என்னை கைவிடாத ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் சரி, யார் என்னை விட்டு விலகி போனாலும் சரி, உங்கள் கிருபை என்னை விட்டு விலகாது. வசனம் சொல்றது, மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை அது மாறாது, அது விலகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உலகத்தில் இருப்பவரை பார்க்கணும், நமக்குள்ள இருக்கும் தேவன் பெரியவர். விசுவாசத்தோடு நாம் காத்து கொண்டிருப்போம். முதல் அலையை பாடி பாடி ஜெயித்தோம். இரண்டாவது அலையையும் பாடி பாடி ஜெயிக்க தேவன் கிருபை செய்வார். தொடர்ந்து உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல ஆண்டவர்னு சொல்லி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம்ம வாழ்க்கையில வேண்டினவர்களை, நமக்கு நெருக்கமானவர்களை, அன்பானவர்களை இழந்தது உண்மை. ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடலை சொல்லி பாடி மகிமைப்படுத்தலாம். படமா? காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. எல்லோ 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 உம்மை துதிப்பேன். எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மையவென்னை கைவிடல. வெறும் கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோ 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோ 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 உம்மை துதிப்பேன்.
வாழ்க்கையில காயப்பட்டு நின்னது உண்மை, கண்ணீரின் பாதையில் சென்றதும் உண்மை. ஆனா யார் என்னை விட்டாலும் விலகி போனாலும் என் தேவன் என்னை விட்டு விலகலை, என்னை கைவிடலை. ஆமென். குப்பையிலிருந்து என்னை தேவன் உயர்த்தி மகிமைப்படுத்தி வருகிறார். ஆமென். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை துவக்கினவர் அவர், விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவர்தான், என்னை விசுவாசத்தோடு நடத்துகிறவரும் அவர்தான். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சல் இருக்கிறபடினாலே என் பக்கத்தில் 1000 விழுந்தாலும், என் வலது பார்சத்தில் 16,000 விழுந்து போனாலும் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். காரணம், நான் ஆராதிக்கும் என் தெய்வம் அவர் ஜீவனுள்ளவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாய் நான் மரித்து போன தெய்வத்தை வணங்கலை, நான் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் வணங்குகிறபடினால் தேவனை அறிந்த ஜனத்திற்கும் அறியாத ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்மை ஒரு சாட்சியாய் வைப்பார், ஒரு அடையாளமாய் வைப்பார். பயப்படாதீங்க. ஆகவே இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நம் ஓட்டத்தை ஜெயமாய் ஓட, எண்ணத்தை தீங்கு நம்மை அணுகினாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதீங்க. வசனம் சொன்னார், பாரமான யாவற்றையும் தள்ளிவிடு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. நாளைக்காக கவலைப்படாத என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் எனி டைம் நம்ம நியூஸை பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்க போகுது, எதெல்லாம் க்ளோஸ் பண்ண போறான், ஆலயத்தை மூடிடுவானா, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவையானது ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஏன் பற்பல வேலைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதுக்கும் கலங்காதே. தேவையானதை மட்டும், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இதுவரை நடத்தினவர், இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இதுவரை சுமந்தார், தாங்கினார், இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு மற்ற வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று நாம் நம்முடைய தேசத்திற்காக செபித்து, நாம் சரியாய் 12 மணி இந்த திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் தேசத்திற்காக ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஒரு மோசையாக வைத்திருக்கிறார். மோசே என் ஜெபமே இந்த திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு வல்லமை பெற்றவர். கர்த்தர் அதே போல வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் மோசையாய் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தின் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பகுதியிலே, உங்களுடைய ஆலயத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஆண்டு கேட்கறது, கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்கிற ஒரு எலியா, ஒரு மோசே இருந்தால் போதும், கர்த்தர் சகலத்தை நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஒரு பாடலை பாடலாம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பறை
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே என்று சொன்னது. இதை குறித்து பயப்படாதீங்க, நடத்துவார், பண்ணவார். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்கள் பாலகனை மறக்கலாம், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். உங்கள் மறக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. உணர்ந்து பாடலாமா? தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். இதுவரை நம்மை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தின் சுருக்கமாய் ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசித்து நாம் செபிக்கப் போகிறோம். வசனம் சொல்றது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ண. நீங்க நினைக்கலாம், நான் என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ண போதுமே, நான் என் தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் வசனம் சொல்லுது, தனக்காக தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவன் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணோம். ஆமென். நீங்கள் உங்களை தாழ்த்தினா போதும், நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்தா போதும், கர்த்தர் தேசத்துக்கு விஷயத்தை கொடுப்பார். ஆமென். இந்த கடைசி நாட்களை எப்படி வாழலாம், எப்படி புசிக்கலாம், எப்படி உடுத்தலாம் என்பதை குறித்து தான் ஜனங்கள் கவலைப்படுகிறார்களே தவிர அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். நான் கர்த்தர் நமக்கு அந்த ஆத்ம பாரத்தை கொடுத்தபடினாலே தான் நாம் திறப்பில் நின்று செபிக்கும்படியான கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். யோபுவின் ஜெபம் கூட தான் இழந்து போனதை குறித்து அவன் ஜெபம் பண்ணல, தன்னை விட்டு விலகி போன தன் மனைவியை குறித்து ஜெபம் பண்ணல. வசனம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக, ஏன் நம்ம சிநேகிதர் பரியாசம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணின தன்னுடைய சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணினார்.
கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களா? உங்களை ஏளனமாய் நினைக்கிறார்களா? உங்களை தேவையில்லை என்று ஒதுக்குகிறார்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்கள் இதயம் உடைக்கப்படுகிறது, அப்போது நீங்கள் நினைக்க வேண்டிய காரணம், என்னை யார் ஒதுக்கினாலும் யார் வெறுத்தாலும் இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை வெறுக்க மாட்டார். என்னை வெறுக்காத தெய்வம் அவர் ஒருவர் தான். அவன் ஆகவே எதை குறித்து கவலைப்படாதீங்க. சுருக்கமாக இன்றைக்கு அவங்களோட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அது ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசனம் எப்படியாக சொல்லுது? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். இங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது மகனே, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது மகளே, அது முடிவில் விளங்கும். அது என்னங்க முடிவில் விளங்கும்? இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா முடிவிலே விளங்கும். இன்னைக்கு அநேக காரியங்கள் விளங்க முடியல. இது ஏன் அப்படி நடக்குது, இது விளங்கிக்க முடியலையே என்று விளங்காத காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு விளக்கமாய் இவங்களுக்கு அது விளங்க செய்ய போகிறார். எப்போ விளங்கும் தெரியுமா? இப்போ விளங்காது, முடிவிலே அது விளங்கும் என்று வேத வார்த்தை சொல்லி, அதை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஏங்க அது மீண்டுமா இந்த கொரோனா அலை, இந்த 2வது அலைன்னு சொல்கிறாங்க. முதல் அலையை காட்டிலும் 2வது அலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது குறித்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன சம்பவித்தாலும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி வரலாம், எரிகோ வரலாம், யோர்தான் வரலாம், சர்ப்பங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வரலாம், சிங்க கெவி வரலாம். எது வந்தாலும் சரி, நான் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன். நான் வாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் என் இயேசுவுக்காய். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும், ஜீவனானாலும் மரணமானாலும் எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. சத்துருவங்களோட தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். இதன் மத்தியில் தான் நம்ம வாழ வேணும், இந்த மத்தியில் தான் நம்ம ஜீவிக்க வேண்டும் சாட்சியாய். சோதனை இல்லாத மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லிய, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொன்ன வார்த்தை, நீங்கள் நல்ல போர் சேவகர்களாய் தீங்கு அனுபவியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நீங்கள் தீங்கு அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை குறித்து வாசிக்கலாம். முடிவிலே அது விளங்கும். அப்போ ஆண்டவர் செய்கிற காரியங்களை ஆரம்பத்தில் நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அவற்றை எப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் அந்த காரியத்தினுடைய முடிவில் அதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம மத்தியில் வைத்து நான் கடந்து போல ஆசைப்படுகிறேன். எதற்காக யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க? ஏன் அவனை வெற்று போட்டாங்க? ஏன் அவனை நிர்வாணமாக்குனாங்க? கூட பிறந்த சகோதரர்கள் தானே, ஏன் அப்படி செய்யணும்? யோசேப்பு திகைத்து போறான். ஆண்டவரே, நான் என்ன பாவம் பண்ணேன்? என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்கு புரியாதுப்பா, அதுக்கான டைம் வரும்போது முடிவிலே அதை நீ விளங்கிக் கொள்வாய், உனக்கு விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த பட்டணத்தில், எந்த தேசத்திற்கு அவன் அடிமையாய் விற்கப்பட்டானோ அதே தேசத்தில் கர்த்தர் அவனை ராஜாவாய் உயர்த்தினார். இந்த முடிவின் நாட்கள் வரும் பொழுது யார் அவனை அந்த தேசத்தில் விற்று போட்ட அந்த சகோதரர்கள் வந்து அவனிடத்துல மண்டியிட்டு எங்களுக்கு உணவளியும் என்று கேட்கும் பொழுது முடிவில் விளங்குச்சு, ஆண்டவர் இதற்காக தான் என்னை குழிக்குள்ளே போட்டார். இன்றைக்கு அநேகர் உங்களை குழியில் போட்டாங்களா?
என்னை ரொம்ப நம்பினங்க, என்னை இப்படி போட்டாங்களே, என்னை தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதற்காக ஆண்டவர் குழியில் போட்டு தூக்குறாருன்னா, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அது கஸ்திபாரம் அவசியம். அப்போ உங்களை உள்ளே போட்டுருக்கிறாருன்னா ஆண்டவர் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை மகிமையான ஆலயமாய் கட்டுவார். வார்த்தை சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை இது பெரிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படியே உங்களை உயர்த்துவதற்காகவே என் தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் தருவார், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற செயல்களை இப்பொழுது நம்மளால் உணர்ந்து கொள்ளவோ விளங்கி கொள்ளவோ முடியாது. ஆனால் எப்பொழுது அது புரிந்து கொள்ள முடியும், எப்பொழுது அதை விளங்கி கொள்ள முடியும் என்றால் முடிவிலே அது விளங்கும். ஏன்னா உலகத்தினுடைய முடிவுக்கு நேராக நாம் வந்துவிட்டோம். வார்த்தை அப்படியாக சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தை சொல்ற, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம். உலகத்தினுடைய முடிவு மிக 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 சமீபம். ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், கவலைப்படாத எதை குறிச்சும். நீ பரிசுத்தமா இரு, நீ பரிசுத்தமா இரு. இருக்க போறது கொஞ்ச நாட்கள். கர்த்தருக்கு சாட்சி. அடுத்த நேரலை நடக்குமா? இந்த ஊழியக்காரர் இருப்பாரா? இந்த ஜனங்கள் இருப்பார்களா? யார் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு ஜீவன் போனால் மரித்தவர்கள் தேவனை துதியார்கள் என்று வசனம் சொல்லுது. ஆகவே நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற இந்த வார்த்தையின்படியாய் தேவனை கீர்த்தனம் பண்ணும்படியாய் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். எல்லாவற்றுக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த, நீங்கள் சந்தித்த, அது துக்கமாக இருக்கலாம், அது போராட்டமாக இருக்கலாம், அது அவமானமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த எல்லாவற்றுக்கும், அதான் அந்த வார்த்தை அப்படியாக, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் முடிவை சமீபமாய் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அது பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் அப்படியாக சொல்லுது, ஒரு காரியத்தை துவக்குவதை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. முதலாவதாக வாசித்தோம், முடிவிலே அது விளங்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே இப்போ விளங்கி கொள்ள முடியாது. ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது இப்படி? நான் உண்மையாக தானே ஆண்டவருக்கு இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், நான் ஊழியம் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இப்போ அதை விளங்கி கொள்ள முடியல. என் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? ஆண்டவர் சார் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையில். இப்போ விளங்கி கொள்ள முடியாது. நீ தாமதித்தாலும் காத்து கொண்டிரு, முடிவில் விளங்கும் என்று சொன்னார். முடிவில் கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். ரெண்டாவதாக சொல்லிட்டார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நான் முடிவை நான் சமீபமாக வச்சிருக்கிறேன். நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும், நீ துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் நான் உன்னை சரியாய் மகிழ்ச்சியாக்க போகிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், முடிவு நல்லது. என்னங்க முடிவு நல்லது? எல்லாவற்றுக்கும் முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் முடிவை அவர் நல்லதாய் வைத்திருக்கிறார். நல்ல முடிவை வச்சிருக்கிறார் உங்களுக்காக. ஆமென். ஆகவே எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உலகத்தின் முடிவா, இல்லை ஓட்டத்தின் முடிவா, இல்லை பிரச்சனையின் முடிவா, போராட்டத்தின் முடிவா, உலகத்தின் முடிவா, எப்பேற்பட்ட முடிவா இருந்தால் ஆண்டவர் சொல்றார், முடிவு நல்லது. ஆமென். தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இப்போ உங்களால் எதையும் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் முடிவில்லை அதை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் குமாரனை கொண்டு எனக்கு பலி கொடு. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் தவமாய் தவம் இருந்து பெற்றுக்கொண்ட குமாரனாச்சு, ஒரே குமாரன்,
எப்படி ஆண்டவரை பலி கொடுக்குறது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் இப்படி கல்லெஞ்சக்காரனா இருக்கிறாரு, கொடுத்த ஒரே பிள்ளையும் கேட்டாரே என்று உன் மனதில் நினைத்தானா சிந்தித்தானா தெரியாது. ஆனால் கொண்டு போய் பலிபீடத்தில் கட்டி அவனை வெட்டும்படியாய் கத்தியை ஓங்கின போது ஆண்டவர் சொன்னார், தூதன் சொன்னான், பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாத, பலிக்கான ஆடு அங்கே இருக்குது. அப்போது முடிவு வரைக்கும் ஆபிரகாமுக்கு அந்த ஆடு கண்ணில் தெரியல, சிந்தை தெரியல. அப்போது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் முடிவை சமீபமாய் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவை நல்ல முடிவாய் வைத்திருக்கிறார். முடிவில் சகலத்தையும் விளங்கிக் கொள்ளும்படியான கிருபை தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே நீங்கள் சொன்ன ஆண்டவரை நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நாங்கள் விவரிப்போம் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்குதுப்பா. யார் மரித்து போனாலும், யார் எங்களை விட்டு கடந்து சென்றாலும், நாங்களே மரித்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். தேவன் மேலே விசுவாசத்தை விட்டு விட மாட்டார். நல்ல போராட்டத்தை போராட தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எங்கள் ஓட்டத்தை முடிக்கவும் தேவன் கிருபை கொடுப்பார். ஜெயமாய் முடிக்க, பாதியில் முடிக்க இல்லை, ஜெயமாய் முடிக்க தேவன் கிருபை கொடுப்பார். அந்த நிச்சயத்தோடு நம் ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே எத்தீங்கும் நம்மை அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படியாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் முடிவை கர்த்தர் சமீபமாய் வைத்திருக்கிறார். நல்ல முடிவை வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவை கொடுக்கும்படி கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். எல்லாவற்றையும் முடிவிலே விளங்கிக் கொள்வீர்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நம் தேசத்திற்காக நம் ஒருமனப்பட்டு, ஒருவேளை நீங்கள் 2 பேராக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களை கைகளை பிடித்து கொண்டு நாம் ஒருமித்து நாம் செபிக்க போகிறோம். பூமியிலே எந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் ஒரு மனம் இருக்கிறதோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது உங்களுக்கு ஆகும் என்று சொன்னார். ஆகவே ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நம் தேவன் ஜெயத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கிறார். கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, ஒரு ஆபிரகாம் நிமித்தமாக தேவன் இந்த பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாத்தார் அல்லவா? ஒரு நீதிமான் இருந்தால் இந்த நீதிமான் நிமித்தமாக இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஏன் நம்ம பட்டணத்தில் இவ்வளோ பாதிப்பு? 2 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மறித்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்யணும். ஜெபிக்க போகிறோம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ Holy Spirit. உண்மை எல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லை. நீர் ஒருவரே எங்களை நீர் விசாரிக்கிற தேவனப்பா. நீங்கள் நடத்துகிற தேவனும் நீரே. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். நீர் மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. உண்மை இல்லாமல் நாங்கள் யார் இடத்துல போக மாட்டோம். நீங்க தேசத்திற்காக மனம் இறங்க மாட்டோம். ஆண்டவரே, மக்கள் அலை அலையாய் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்குவீரா? ஒரு விஷயம், எங்கள் ஜனங்களுக்காக கர்த்தர் மனம் இறங்குமப்பா. எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்குமப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாம் அந்த கொள்ளை நோயை கர்த்தர் மாற்றி போடுங்க. மோசே எப்படியா ஜெபித்தான், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் மரிப்பதை காட்டிலும் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொன்னார். அவண்டமாய் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இந்த ஜனங்கள் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை தெய்வம் கிருபையாய் மன்னிப்பீராக. மனம் இறங்குவீராகப்பா. நினைவேக்காக மனம் இறங்கி அவளுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறினதே. எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்க மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் பேராய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் செபத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பீராக.
இந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தினை மீட்டெடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லுங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீர். எத்தனை பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஆண்டவரே, இந்த கொடிய இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு மனப்படும் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் தேசத்துல, எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்கும்ப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே, அவளை தொட்டு சுகமாக்குவீராகப்பா. தொடுங்கட்டடி. நீ தொட்டால் சுகம் உண்டு, நீ தொட்டால் விடுதலை உண்டப்பா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் அப்பா. எங்கள் தேசத்து மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு மனதோடு செபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்பீராக. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், நீ ஜெபத்தை தள்ளாத தேவன், நீ ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரை அவர்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன், சுகபலத்தை கொடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் உமது பிள்ளைகளை கர்த்தர் வேலை அடைப்பீராக. உமது பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமா கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் இப்பொழுதே அவர்களை தொடட்டும் அப்பா. அவளுக்குள்ள இருக்கும் எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லாம் பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். இப்பொழுது குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். முடிவிலே இது விளங்கும் என்று சொன்னீர். இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனைக்கும், எல்லாம் கண்ணீருக்கும், எல்லாம் பயத்திற்கும் கர்த்தர் ஒரு முடிவை நீர் கட்டளையிடுகிறார். ஆமாண்டவர், நீ நல்ல தெய்வம், நீ நன்மை செய்கிற தேவன் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும் தெய்வம் ஆண்டவர். எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்கப்பா. உமக்கு சொந்தமான தேசமாய், இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட தேசமாய் இது மாறட்டும் அப்பா. அழிந்து போகிற பிள்ளை தேவ அன்பை அறிந்து கொள்ளணும்ப்பா. அந்த கடைசி நாட்களில் மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். உண்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. எங்கள் பணமோ, எங்கள் ஆஸ்தியோ, எங்கள் பேரோ புகழோ எங்களை காப்பாற்றாதுப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபை, உமது இரக்கங்களுக்கு முடிவென்பதே கிடையாது. மனம் இறங்கும்பா. எங்கள் தேசத்திற்காக மனம் இறங்குவீராக. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும் போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர, எங்கள் தேசத்தில் இந்த சேமம் உண்டாகட்டும் அப்பா. ரசத்தினாலே எங்கள் தேசத்தை கழுவுவீராக, பரிசுத்தமாக்குவீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடையும் தேவன் சட்டைகளின் மறைவிலை மறைத்துக் கொள்வீராக. தீங்கும் உமது பிள்ளைகளை அணுகாதபடி தேவன் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நீர் நோவாவையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் ஆண்டவரே அந்த வேலையில பாதுகாத்தது போல அது பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் ஆண்டவரை நீரே பேழையாயிருந்து அவளை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இத்தீங்கும் அவளை அணுகக்கூடாது. வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவர். எந்த வாதியும் இது பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நேரிடக்கூடாதப்பா. மனம் இறங்கும், மனம் இறங்கும் அப்பா. மற்றவர்களுக்காக செபிக்கிற ஒரு தீர்த்தை எங்களுக்கு தாங்க. மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு தீர்த்தை எங்களுக்கு தாங்கப்பா. மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு தீர்த்தை தாங்க. நாளுக்கு நாள் ஆயிரமாய் மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்களப்பா. கிருபை தாங்க, ரட்சியம்,
ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு மாறுதல் உண்டாகட்டும், முடிவில் அது விளங்கும் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. முடிவில் கத்தனை சகலத்தின் நன்மைக்கு எதுவாக எங்கள் வாழ்க்கையை செய்வீர் என்று அந்த விசுவாசத்துடைய எங்கள் ஓட்டத்தை ஓடுக்கிறோம் தான். எங்களை நிச்சயமுள்ள சாட்சிகளை நிறுத்துங்கப்பா. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா எங்களை நிறுத்துங்கப்பா. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் எங்களை மகிழ்ச்சியாக்க மாட்டோம். அந்த கருத்தில் எங்களை விரும்பியாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இரவு ஜெபத்திலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உமது வார்த்தைகளை கேட்க, எங்கள் தேசத்திற்காக மன்றாடும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆயுசுக்காக, கிருபைக்காக, சுகபல ஜீவனுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசம் கர்த்தருக்கு சொந்தமான தேசமாய் மாற தேவன் கிருபை செய்ய வேண்டுமா? எங்கள் மீட்பர் மூலமாக ஜெபிக்க நடப்பதா? ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சரியான நேரத்தில் நாம் இந்த ஜெபத்தை முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாய் தேசத்திற்காக ஜெபித்த ஜெபத்தில் பங்கு பெற்ற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜெபத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முடிவை சமீபமாய் வைத்திருக்கிறார், நல்ல முடிவை வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம் தேசத்திற்காக அனுதினமும் செபியுங்கள். நாம் ஒன்றாய் நாம் செபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவும் நாம் செபிக்கலாம் என்று நான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நாம் ஒன்று சேர்ந்து செபிப்போம். தேசத்தை, இந்திய தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமான தேசமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை எலியாவாய் மோசேயாய் கர்த்தர் வைத்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியாய் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வார்த்தையின்படியாய் அவருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை எண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்திலே முடியும் மட்டும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.